கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு தேவன் நல்லவராகவே இருந்திருக்கிறார்? இந்த காலை வேளையில் கூட தேவன் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பேசும் தெய்வம். நம்மோடு இடைப்பட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் கூட நம்மோடு இடைப்படுவாராக. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு தரப்போகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று சொல்லி அந்த வாஞ்சையுள்ள இதயத்தை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் வாயிலை திறந்து ஆண்டவரின் நாமத்தை உயர்த்துவோமா? இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் துவங்கின முதல் இம்மட்டுமாய் உம்முடைய அன்பின் பிரசனத்தை எங்களுக்கு அனுப்பி தந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற தெய்வம், எங்களோடு இடைப்படுகிற தெய்வம், எங்களை கட்டுகளை அறுத்த தெய்வம், எங்களோடு பேசின தெய்வம், இப்பொழுதும் நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும்படியாக உம்முடைய தாழ்மையாக கேட்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசனத்தை தாங்க, உம்முடைய வார்த்தையை தாங்க, எங்கள் இதயத்தை கட்டுகிற, எங்கள் வாழ்க்கையை கட்டுகிற உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய இதயத்தை ஆண்டவர் ரிசெப்டிவ் உள்ள ஒரு இதயத்தாய் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற வசனத்தின்படியே ஆண்டவர் நடக்க ஜீவிக்க நீங்கள் கிருபை தருவீராக. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லோரும் சங்கீதம் 132வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த காலைவேளையில் தேவன் சங்கீதத்திலிருந்து நம்மோடு இடைப்படுக போகிறார். 132வது சங்கீதம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ, நாம் எப்ராத்துவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடி பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வேத பகுதியிலிருந்து தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த பகுதி நம்ம வாசிக்கும் பொழுது நல்லா தெரியும், நம்ம தாவீது தேவனிடத்தில் எவ்வளோ உண்மை உள்ளவனாக இருந்தால், அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது, அவனுக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்திருந்தானா, அவனுடைய காரியங்களை குறித்து இது யார் பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, சாலமன் சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த இந்த சங்கீதத்தோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலமன் அப்படின்னு சொல்லி, சாலமன் இதை எழுதியிருக்க கூடும் சொல்லி அங்கே நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன் அந்த காரியத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லு, கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அந்த முதல் 5 வசனம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை
தேவனுடைய சமூகத்தில் அவன் வாழ்ந்தான், தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்தான், அவன் வாழ்ந்த நாட்களில் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அவன் அங்கே எடுத்து சொல்லுகிறதை இங்கே பார்க்குறோம். ஏதோ ஒரு காரியம் இங்கே நடக்க போகுது. அதுக்கு இங்கே சாலமோன் அவர் நடுவில் வந்து இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இந்த காரியங்கள் எங்கேயும் 2 இடங்களில் காணப்படுகிறது. சங்கீதம் 132லையும் பார்க்குறோம். நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். 2 நாளாகவும் 6:41 42 வரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே பார்த்தாலும் இந்த காரியங்கள் இங்கே சாலமோனுடைய ஒரு ஜெபம் இங்கே காணப்படுகிறதை இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம அது மாத்திரம் இல்லை, இந்த காரியம் நடக்கும்பொழுது இன்னும் வேறு எந்தெந்த இடத்துலலாம் இந்த காரியத்தை குறித்து பேசப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 24, 68 இதிலெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 132 5வது வசனத்தில் இப்போ வாசித்தோம். அது மாத்திரம் இது அப்போஸ்தலர் 7:46 பேதுருக்கிட்ட அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதையும் இங்கே பார்க்குறோம். 2வது அதிகாரம் 30வது வசனத்துலேயும் இது எல்லா காரியத்திலையும் இந்த சங்கீதம் ரிலேட் ஆகியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு காரியத்தினால இந்த காரியம் இங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதோட வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார், அவன் வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலை எப்படிலாம் கடந்து வந்திருக்கிறாங்க. தாவீதோட வாழ்க்கையிலேருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமேன். தாவீதோட இதயத்தை முதலாவது நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் 5 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. கர்த்தாவே, தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஆமென். இந்த முதல் 5 வசனத்தில் பார்க்குறோம், அவர் எந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் மேலே வந்து அந்த காரியத்தை ஆணையிட்டு சொல்கிறதை இங்கே பார்க்குறோம். ஏனென்றால் இங்கே அவர் நல்லா சொகுசாக இருக்கிற ஒரு காரியத்தில், ஆனால் இங்கே தேவனுடைய காரியத்தில் ஒரு வீடோ அவருக்கு ஒரு ஆலயமோ இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கும்பொழுது அவர் எவ்வளோ வேதனைப்படுகிறார் என்பதை இங்கே பார்க்குறோம். அந்த காரியம் இப்போ இந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலேருந்து வருகிறார் என்னை நினைவு கூறுங்கள் சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது அவர் எதெல்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவர் என்னென்ன கடந்து வந்தார் பார்த்தீங்கன்னா, தம்முடைய சொந்த குடும்பத்தின் மூலமாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டு அவரோட வாழ்க்கை அவரை குறை கூறப்பட்டு அவர் வாழ்க்கையை வந்து ஏளனமாய் பேசப்பட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் எவ்வளவோ மரண போராட்டங்கள் மனித சத்துருக்கள் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கதை பார்க்கிறோம். அவர் இன்னும் சொல்லப்போனால் ஏமாற்றுத அவர் ட்ரீஸ் அண்ட் ட்ரெஷரி சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வந்து அந்த நாட்களை வாழும்போது அவர் ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி பல ஜனங்களால் அவரை குறித்து சொல்லப்பட்டு பல ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் காரியங்களை தீட்டி அவரை கொல்ல நினைக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னும் மோஸ்ட் வாண்டட் பர்சனாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்கள் அவளை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர் எப்போ அவரது கொல்லலாம் சொல்லி அவரை வகை தேடி கொண்டிருந்த நாட்கள். அது மாத்திரம்ல அவருடைய சொந்தம் வந்து அவருடைய உற்றார் உறவினர் எல்லாத்திலையும் அவரை விட்டு எடுக்கப்பட்டு அவர் ஓடின நாட்கள் உண்டு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் கிறிஸ்துவ வாழ்க்கையிலேருந்து பின்மாற்றத்தில் ஓடின நாட்களும் உண்டு. அவர் எந்த ஒரு காரியத்துலேயும் இருந்தோ அது மாத்திரம் இல்லாமல் அவர் அந்த ராஜாவாய் ஒரு ரிலக்டண்ட்டாக வாழ்ந்த ஒரு நாட்கள். இது என்ன ஒரு காரியம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம ஒரே ராஜா, ஆனால் நம்மளை சுற்றி எத்தனை விரோதமாய் மக்கள் வருகிறார்கள், என்னை அழிக்கும்படியாக எத்தனை அந்த கூட்டங்கள் எனக்கு விரோதமாக ஆலோசித்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியாமல் அவர் எத்தனை மனித சத்துருக்கள் எத்தனை போராட்டங்கள் வெளியேந்த நாடுகள் மத்தியில் அவளை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நான் திருப்பி இந்த காரியத்தை அவ்வளோ இதுவாக சொல்லணும்னா அப்புறம் எவ்வளோ காரியத்தின் மத்தியில் அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார் நம்ம இங்கே பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் சொந்த மனைவியால் அவர் ஒரு ஏளனமாய் பேசப்பட்டு அதெல்லாம் பாவத்தில் விழுந்து பெரிய ஒரு ஸ்கேண்டலாகி ஒரு போராட்டமாகி ஒரு அஃபையர் மூலமாக பெரிய பிரச்சனையாகி அவர் அவருடைய சொந்த குழந்தைகளை குமாரனே அவர் என்ன பண்ணாங்க, வெட்டும்படியாக தேடி துரத்தி ஓடுகிறதை இங்கே பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் எத்தனையோ காரியங்கள் மத்தியில் இது எல்லா மத்தியில் வந்து தேவன் தம்மை விடுவித்த நாட்களை என்ன பண்ணுறாங்க, சாலமன் சொல்கிறார், கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் கர்த்தருக்கு ஒரு இடத்தை யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று தொடர்ந்து அவர் வாசிக்கிறார்.
இந்த மாதிரிலாம் அவர் சொன்ன அந்த உத்தமமாக வாழ்ந்த தாவீதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நினைவு கூறுங்கன்னு சொல்லிட்டு சாலமோன் என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் முறையிடுகிறதை இங்கே பார்க்குறோம். இங்கே இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் என்னென்ன காரியத்தை அவர் இங்கே சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே முதல்ல என்ன இந்த தாவீதை நினைவு கூறுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த தாவீது செய்த காரியத்தில் நினைவு கூறுங்க, உங்களுக்காக அவன் பட்ட பாடுகள், அவன் உங்களுக்காக பட்ட பிரயாசத்தை நினைவு கூறுங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடாதீங்க, அவன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, நீங்கள் இதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது, சாலமோன் தாவீதை குறித்து சொல்கிறார். இன்றைக்கி இதே சூழ்நிலையில் நாம் கூட வந்திருக்கலாம். எத்தனையோ காரியத்தை தேவனுக்கு நாம் பிரயாசப்பட்டிருக்கலாம், எத்தனையோ காரியத்தை செய்திருக்கலாம். அவருக்காக இது வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் முதல் இம்மட்டுமா எவ்வளோ காரியத்தில் நம்ம ஆண்டவருக்காக செய்திருக்கலாம். ஆனால் சில காலத்தில் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம், இப்போ பாவம் செய்திருக்கலாம், எத்தனையோ நிலைகளில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சாலமோன் இன்னைக்கு ஏங்குறது போல் நாம் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே ஒரு விஷயம் என் வாழ்க்கை நினைவு கூறுங்க, என்னை விட்டு கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் எனக்காக ஆண்டவரே மனம் இருங்குகள் சொல்லிட்டு சாலமோன் தாவீதை குறித்து சொல்வது போல் இன்றைக்கி நாம் அமர்ந்திருக்கிறோம். தாவீதுக்கு மாத்திரம் இல்லை, தாவீதை குறித்து அவங்க சொல்கிறார். ஆனால் அடுத்ததாக இங்கே இன்னொரு குமாரனை குறித்து இங்கே தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோம். தாவீதை குறித்து மாத்திரம் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்தோ இங்கே வாசிக்க பார்க்க. எப்படி சொன்னால், ஆண்டவர் உங்களுடைய குமாரனுக்காக தாவீதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம் இருங்குங்க சொல்லி தேவனிடத்தில் கேட்குறது போல் நாமும் யார் இடத்துல கேட்குறோம், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்களுக்காகப்பட்ட பாடுகள்னால, எங்களுக்காகப்பட்ட பிரயாசத்தினால, எங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டதுனால அதை கொஞ்சம் நினைவுக்கு வந்து எங்களையும் கொஞ்சம் மீட்டு ரசிக்குங்க ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையிலேருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க, நாங்கள் எங்கள் நிலைகளிலிருந்து நாங்கள் ஒரு மாறுதலை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற வண்ணமாக இப்படி ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக தாவீதுக்காக எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுவராக இருக்க நம்முடைய இண்டிவிஜுவல், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு நற்செய்தி இந்த காலையில் நமக்கு உண்டு என்று சொன்னால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாருக்கும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் வேதனையின் பாதைகளின் மத்தியிலிருந்து நமக்கு ஒரு விடுவு காலம், நம்ம நினைவு கூறுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு சத்தியம் இந்த காலையில் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார். இது வரைக்கும் யாருமே நமக்கு இல்லை, நம்மை குறித்து எடுத்து கூறுவதற்கு யாருமே இல்லை, நம்முடைய நிலைகளிலிருந்து நம்மை நிதானித்து பேசுகிறதுக்கு யாருமே என்று சொல்ல. ஆனால் தேவன் இந்த காலைவேளையிலே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் நிதானித்து ஆராய்ந்து அறிகிற, நம்மை நினைவு கூறுகிறவர் ஒருவர் உண்டு. ஆமென். எப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழி இங்கே ஒரு விண்ணப்பத்தை அவன் ஏறெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய எல்லா நிலைகளிலும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் இதன் மத்தியில் அவனை விட்டு கொடுத்துட்டு அவன் வாழ்க்கையை அப்படியே போயிட முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் அவனுடைய கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், செகண்டரியாக வைத்து ஆண்டவருடைய ஊழியம் தான் முதல், ஆண்டவருடைய சேவை தான் முதலாக என்று சொல்லி எல்லாவற்றையும் அவனுடைய அந்த 5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் 2ஆக எடுத்து விட்டு முதலாவது யாருக்கு முதலிடத்தை கொடுக்குறான், தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிறதை இங்கே பார்க்குறோம். தேவனுடைய காரியத்தை, தேவனுக்கு அடுத்த ஊழியத்தை, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அவன் முதலிடம் கொடுத்து அவனை தேவனுக்காக ஓடுகிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த தேவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தை அவர் என்ன பண்ணுறாரா, தமக்கென்று அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். யாக்கோபின் தேவன் அந்த டுவெல்லிங் பிளேஸை வந்து அவர் என்ன பண்ணுறாரா, தமக்கென்று அவர் தெரிந்திருக்கிறார் சொல்லி நம்ம இந்த முக்கியமான இந்த சத்தியத்தில் வாசிக்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியிடம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பெர்மிஷன் கேட்குறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியில் போய் கேட்குறேன், நான் என்ன பண்ணணும், இந்த ஆண்டவருக்காக தேவன் இங்கே நிரந்தரமாய் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை நான் உண்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் இந்த தேவனுடைய பெட்டி எங்கே இருந்தது, வனாந்திரத்திலே எங்கெங்கே சுற்றப்பட்டு எங்கே இருந்ததுன்னே தெரியாத ஒரு நிலையில். அது குறித்து நான் இங்கே வரப்போகிறேன், அடுத்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் இங்கே முதலாவது இங்கே பார்க்கும் பொழுது அது தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது இங்கே பிரயாசப்படுகிறதை பார்க்கணும். அதற்காக அவர் நாத்தான் தீர்க்கதரிசிகிட்ட என்ன பண்ணுறாரு, அவர் ஆலோசனை கேட்கும் பொழுது அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிற காரியம் என்னது, அவர் சரின்னு சொன்னால் கூட அடுத்ததாக நம்ம வாசிக்கும் பொழுது அவருக்கு அந்த நிலைமை அங்கே இல்லை. யாரை கொண்டு ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்கிறாரு, சாலமோனை கொண்டு கட்டுவேன் என்று சொல்கிறாரு. ஆனால் இங்கே சாலமோனை கொண்டு கட்டுவேன் என்று சொன்ன உடனே அவர் என்ன பண்ணலை,
தன்னுடைய எல்லாவற்றையும் அந்த சாலமனை கொண்டு தான் கட்ட போறாரு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணிடல, அப்படியே விட்டு விடாமல் எல்லாவரையும் அவன் சவதரித்து கொண்டே இருந்தான். அது ஆலயத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான், சவரித்து கொண்டே இருந்ததை இங்கே நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு நாட்டம், தேவனுடைய ஆலயத்தின் மேலே ஒரு பேஷன், தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு ஒரு வைராக்கியம், தேவனுடைய ஆலயத்துக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் தாவீதோட வாழ்க்கையில் எவ்வளவாய் காணப்பட்டது என்று நம்ம இங்கே பார்க்குறோம். இன்றைக்கி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் எத்தனை பேர் நம்முடைய காரியத்திலேருந்து தேவனுடைய காரியத்தை நாம் முதலிடம் கொடுக்க எத்தனை பேர் இத்தனை வருஷமாக நம்ம இருந்திருக்கிறோம்? அப்படி தேவனுடைய காரியத்துக்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் நம்ம முதலிடத்தில் கொடுத்துருந்தோமானா தினமும் நடக்கிற ஆலயத்தை எல்லா ஜெபங்களிலும் என்ன பண்ணியிருப்போம்? தூரமாக இருந்தாலும் சரி, சில பேர் தூரமாக இருந்து கூட என்ன பண்ணாங்க, சபைக்கு வருகிறார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்க நிறைய பேர் என்ன பண்ணல, இன்னும் ஆளை காணும். இங்கே நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று கூட சொல்லலை, கட்டி ஆண்டவர் நமக்கு நல்ல நிறைவாய் கொடுத்துருக்க ஆலயத்தில் வந்து ஜெபிக்க வாங்க, ஆலயத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் பங்கு பெற வாங்கன்னு சொல்லி அழைக்கும் பொழுதே நம்மளால் என்ன பண்ண முடியல. அப்போ நம்மளுடைய வாஞ்சையும் நம்முடைய ஆண்டவர் மேல் இருக்க அந்த தாகமும் எந்த லெவலில் இருக்குது? ஒரு மீட்டர் வச்சு பார்த்தோன்னா 0லேருந்து மேலே எழும்பி வருதா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நிலமையில் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் இங்கே ஆண்டவருடைய நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்குறோம், ஒரு தாவீதோட வாழ்க்கையை பார்க்குறோம். தேவனுக்காக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு அவனுடைய எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய நல்லா சொகுசான வாழ்க்கையை என்ன எடுத்து வச்சுட்டு ஆண்டோடைய காரியத்தை அது என்ன சொல்கிறான், என்னுடைய கட்டில் மேலே நான் ஏற மாட்டேன், என் கண்களுக்கு நான் நித்திரையை வரவிட மாட்டேன். இதை மாதிரி எப்பயாச்சும் நான் நம்ம நித்திரையை வரவிட மாட்டேன்னு சொல்லி நம்ம குடும்பத்திற்காக நம்ம இன்னைக்கு நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கோமா? நம்ம சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எல்லாம் அடுத்து செகண்டரி. நம்ம குடும்பத்திற்காக, நம்ம சபையில் இருக்க விசுவாசிகளை ஆசீர்வாதத்துக்காக, இல்லை நாம் ஆண்டவர் இடத்துல போராடி என்னைக்காவது யோசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு கேள்விக்குறியாய் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தாவீதோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆலயத்தை குறித்தோ, ஆலயத்தில் வருகிற பிள்ளைகளை குறித்தோ, சபை மக்களை குறித்தோ, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்தோ நமக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சைனால் நம்ம நிரப்ப விரும்புகிறீங்க? ஆண்டவரே, தாவீதிற்கு இருந்த அந்த வாஞ்சை என் வாழ்க்கையில் வேணும். என் வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். நல்லா ஏசியில் உட்காரும்போது நான் பேசுகிற பேச்சில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமேன். தூங்குறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கெல்லாம் நாங்கள் கரெக்டாக இருப்போம். ஆமேன். சரி, உங்கள் வாஞ்சை குறித்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சரி, அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த 6 முதல் 9 வசனம் வரை வாசிங்க. இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. ஆமென். இப்போ அங்கே அடுத்து என்ன காரியத்தை குறித்து பேசுறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தில் வெளிகளில் அதை கண்டோம். எதை குறித்து பேசுகிறாங்க? தேவனுடைய பெட்டியை குறித்து பேசுகிறாங்க. இது வரைக்கும் எங்கே இருந்ததுன்னே தெரியாமல் அதை குறித்து ஆராய்ந்த கிடைக்கும் பொழுது அப்போ இந்த இடத்துல நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் அந்த இஸ்ரவேல் உள்ள அந்த எருசலேம் உள்ள இல்லாத வெளி எங்கேயோ இருக்குன்னு தெரிஞ்சு அதை மீண்டும் உள்ளே கொண்டு வருகிறது யார்? முயற்சி எடுத்து அதை பிரயாசப்பட்டு உள்ளே கொண்டு வர்றது யார்? தாவீது கொண்டு வருகிறார். அப்போ இங்கே தாவீது கொண்டு வரும்பொழுது அது எங்கே எப்பிராத்தாவிலே எங்கேயோ இருந்தது. அதை நாங்கள் பார்த்து அது யார் காலத்தில் போணுச்சு பார்த்தீங்கன்னா, சவுலுடைய நாட்களில். அது 1 நாளாகமும் 13:3 வாசிங்க.
கேரித் இயாரிம். ஒன்று நாளாகமும் 13:3. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். அப்போ சவுலின் நாட்களில் அதை நம்ம தேடாமே போனோம். அது கேரித் எரியும்ன்ற அந்த இடத்துல அங்கே எங்கேயோ இருந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு தாவீது, அது மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, அதை சீரியஸாக அதை குறித்து அந்த சர்ச் பண்ண ஆரம்பித்து அதை எல்லாம் இப்போ கண்டோம், அதை உள்ளே கொண்டு வருவதற்காக இங்கே பார்க்குறோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்கு பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடனே நீர் உமது தாபர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். அப்போ இந்த இடத்துல அவர் பார்க்கும் பொழுது அவர் எங்கேயோ கடந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு, திருப்பி அவருடைய ஆனால் தாவீதுக்கு நல்லா தெரியும், தேவனுடைய பெட்டி எங்கே இருக்குதோ அங்கே தான் விடுதலை, அங்கே தான் சமாதானம், அங்கே தான் சந்தோஷம், அங்கே தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்தையும் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கிறவங்க தான் எப்பொழுதுமே என்ன பண்ணாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை உடையவர்களாக, ஒரு வெற்றியை உடையவர்களாக, அவங்க வாழ்க்கையில் எல்லா நிலைகள்லையும் ஒரு உயர்த்தப்பட்ட காரியத்தில் அவங்களோடு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த தைரியத்தோடு அவங்க எல்லா காரியத்தையும் செய்தது எப்போ தெரியுமா, தேவனுடைய பெட்டி அவங்க கூட இருக்கும் பொழுது தான். அது இல்லாமல் அவங்க ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இந்த காலவேளை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, தேவனுடைய பெட்டி எதை குறிக்கிறது, சோத்திர ஆண்டவரே, அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை. அதனால தான் மோசே கேட்குற, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் அனுப்பாதீங்க. அந்த பிரச்சனத்தை அவர் யார் என்ற இப்போ பார்வன் போய் கேட்கும்பொழுது நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்றார். அந்த யாருக்கும் அறிவிக்கப்படாத ஒரு நாமத்தை அறிவிக்கிறார். அப்போது அப்படிப்பட்ட அந்த பிரசனம் உடையவர்கள் யாரோ அவங்களை கொண்டு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, மகிமைப்படுகிறார், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயாலியாக வைக்கிறார். அப்போ அந்த பிரசனத்தை உடையவர்கள் மாத்திரம்தான் இந்த பூமியில் வெற்றி சிறந்தவர்களாக இருக்க முடியும். எத்தனை பேர் தேவனுடைய பிரசனத்தை சுமந்து செல்கிறீங்க? உண்மையாகவே சுமந்து செல்கிறீங்களா? உங்கள் ஆஃபீஸில் சுமந்து செல்கிறீங்களா? உங்கள் ஸ்டடீஸ் மத்தியில், உங்கள் முக்கியமாக பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும்போது கொஞ்சம் வார்த்தையை விட்டுரும். என்ன, இதை நான் தான் சொல்கிறேன், எனக்கு தெரியும், ஏன்னா உள்ள உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. எவ்வளோ போராட்டம், நிம்மதியாக போக விட மாட்டாங்க, அவ்வளோ வார்த்தையை வாங்குறாங்க நம்ம கையில் இருந்து. ஆனாலும் ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் நம்மளுடைய ஆண்டவர் பிரச்சனத்தை நாம் சுமக்கிறவளாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு வேளை நம்ம வார்த்தையை விட்டுருந்தோன்னா, சிந்தையில் ஏதோ பேசியிருந்தோன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் காரியங்களை நான் பேசிட்டேன், நான் செய்துட்டேன், கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவரே நான் பேசிட்டேன், இந்த காரியத்தை நான் செய்துட்டேன், ஏதோ நான் சொன்னதுக்காக இல்லை, உண்மையாகவே ஆண்டவர் உங்களை பார்க்குறார், நீங்கள் உங்களோடு இடைப்படுகிறார். அந்த பிரசன்னம் உங்களை, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டோன்னா அந்த பிரசன்னம் நம்மளை குத்தி காட்டும். உடனே அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர், உடனே விலகிடுவார். அதனால் ஆண்டு வீட்டில் ஆண்டு மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட உங்களுடைய அந்த பிரசனத்துக்கு ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு காரியத்தில் நான் தவறி இருந்தால் என்னை மன்னிங்க, என்னை விடுவித்தல்லுங்கப்பா. ஆமேன் ஆமேன். அடுத்ததாக பார்க்குற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த நீதியின் வஸ்திரத்தை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கு. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபனமாக ஸ்தலத்துக்குள் எழுந்தள்ளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. உம்முடைய ஆசாரியர்கள் எதை தரிக்கணுமா? நீதியை தரிக்கணும். தேவனை பின்பற்றுகிற, தேவனை சுமந்து செல்கிற நாம், தேவனுடைய ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம், ராஜாக்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் என்ன எதை தரித்து கொண்டு இருக்கணுமா? நீதியை தரித்து கொண்டு இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் அழகான சத்தியங்களை கேட்க தேவன் கிருபை செய்தார். எத்தனை பேர் வந்தீங்க? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட அழகாக ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் டீட்டெயில்டாக பேச தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் மீதி உள்ள நாட்களில் தவறாமல் வாங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ இந்த நீதியை தரித்து கொண்டிருக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, அது எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம்னு பார்க்கும்போது, அது தேவன் நமக்கு அந்த மகிமையினால் உண்டான ஒரு காரியத்தை தேவன் நம்மை மூடிக்கொள்கிற ஒரு காரியம். அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாக நம்ம சபைக்குள்ளே வரும் பொழுது தேவனுக்கு மகிமை. அது நாம் தரித்து கொண்டு வெளியே கடந்து செல்லும் பொழுது அது நம்மை கொண்டு அவரும் வெளியும் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார்.
அந்த நீதியின் வஸ்திரம் நம்மளால் சில நேரத்தில் நம்ம மூலமாய் செயல்படாதனால எடுபடாதனால என்ன பண்ணுறோம், நம் தேவனுடைய நாமத்திற்கு ஒரு அவப்பெயரையும் தூஷணத்தையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்திற்கு விட்டு கொடுத்து ஆசாரியர்கள் எப்படி அதை கனப்படுத்தி காரியங்களை செய்தார்களோ, தேவனுடைய பெட்டி வரும்பொழுது அந்த காரியங்களை எப்படிலாம் அது அவங்கள அந்த ஷவுட் ஃபார் ஜாய் என்னுவாங்க, அந்த வார்த்தை அந்த நீதியின் வஸ்திரம் வரும்போது அது சத்தத்தை உயர்த்தி கெம்பீரிப்பார்களாம். அப்போது தேவனுக்கு அடுத்த காரியம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்கிறதை இங்கே பார்க்குறோம். இந்த இந்த நீதியின் வஸ்திரம் எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கரைத்திரையற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. சொல்லுங்கள். எந்த ஒரு நம்ம கேரக்டர் அசஸன் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை, ஒரு எல்லா விதத்திலும் ஒரு கேரக்டர், பியூரான ஒரு கேரக்டர், ஸ்டெயின்லெஸ், ஒரு கரை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்குற ஒரு காரியம்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பிஃபிட்டிங் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஹோலி காட், தேவன் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இது நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம நிதானித்து பார்ப்போம். எத்தனை பேர் நம்ம நீதியின் பரிசுத்தத்துக்கேற்ற அந்த வஸ்திரம் நம் அணிந்திருக்கிறோம், நம்ம உடுத்திருக்கிறோம். நம்ம பார்க்கிறவர்களை இவங்க உண்மையாலே பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை என்று எத்தனை பேர் நம்மை குறித்து சொல்கிறார்கள்? இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் நாம் நம்ம நிறுத்த வேண்டும் என்றால் எது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நம்முடைய பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை காட்டிலும் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி வேறு எதுவுமே கிடையாதான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை காட்டிலும் ஒரு வல்லமையான ஊழியம் வேறு எதுவுமே கிடையாதான். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்கிறீங்க? ஆண்டவரே, அந்த வல்லமையுள்ள ஊழியம் எது? வார்த்தை கொண்டு பலரை விசுவாசிக்க பண்ணுகிறது எல்லாம் சரி, அவங்களை விடுவிக்கிறது எல்லாம் சரி, அவங்களுக்கு ஊழியம் செய்கிறது எல்லாம் சரி, அவங்களை கொண்டு பெரிய ஆண்டவர் உங்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்தி எல்லாம் சரி. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் ஒரு வல்லமையான ஒரு ஊழியம் எது தெரியுமா? தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தானா. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம மத்தியில் இல்லைன்னா நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த வாழ்க்கை எல்லாம் யார் இடத்துல இருந்தது பாருங்களா? தாவீது இடத்துல இருந்ததாக நம்ம ஒவ்வொரு இந்த 132வது சங்கீதத்தில் நம்ம வாசித்து கொண்டே வருகிறோம். அடுத்து 10வது வசனத்தை வாசிங்க. நீர் அபிஷேகம் பண்ணி வித்தவரின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளை காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். ஆமென். இந்த ஒரு வசனம் தான் இந்த மொத்த இந்த சங்கீதத்தோட ஒரு காரியம். ஆண்டவர் தாவீதை கொண்டு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இந்த யாரை ஆசீர்வதிக்கிறாரு? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். தாவீதின் மூலமாக தான் நமக்கு என்னப்படுது? எல்லா விதமான ஆசீர்வாதமும் தாவீது மூலமாக நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அப்போ இங்கே தாவீது, இப்போ இந்த சாலமோன் என்ன பண்ணுறாரு? தாவீதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? கேட்கிறார். இப்போ தாவீதோட வாழ்க்கையை குறித்து அவர் எல்லாம் சொல்கிறதே நம்ம முன்பாக வாசித்தோம். அப்போ தாவீதோட பேஷனேட் லைஃப் எப்படி அந்த தேவ ஆலயத்தை குறித்து, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து, தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் அவன் எவ்வளோ வாஞ்சை உள்ளவனாக இருந்தான், எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான், அந்த நீதியின் ஆடைய எப்படி வஸ்திரத்தை அணிந்தவனா எப்படி அவன் செயல்பட்டான், இங்கே எல்லாம் பார்த்து இங்கே 10வது வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசிங்க. நீர் அபிஷேகம் பண்ணி வித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். இந்த வார்த்தை ஆண்டவருக்கு நினைவுபடுத்துகிறார். ஆண்டவருக்கு நினைவுபடுத்தணும்னு அவசியமே இல்லை. ஆனால் சாலமோன் இங்கே கடந்து வந்த பாதையை பார்த்துட்டு இந்த வார்த்தை, ஆண்டவரே நீங்கள் தாவீதுக்கு சொன்னீங்களே, இதை செய்யுங்க. தாவீதோட வம்சத்தில் வரவங்க நேர்மையாக
எல்லாவற்றிலும் உம்முடைய குமாரர்கள் என் உடன்படிக்கையை நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் என் குமாரர்கள் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவாங்களாம்? சிங்காசனத்தில் வீற்றிருப்பாங்களாம். அப்போ தாவீதுக்கு அடுத்த பொசிஷனில் அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக, தேவன் கட்டளையிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே சாலமன் என்ன பண்ணுறாரு? தேவனிடத்தில் போராடுகிறதை, ஜெபிக்கிறதை, வேண்டுகிறதை, விண்ணப்பிக்கிறதை இங்கே பார்க்குறோம். தாவீதின் மூலமாக சாலமன் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களைப் போல இன்னைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? அதே போல் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சையாக இருக்கிறோமா? அதுதான் இங்கே காலை வேளையில் நம்ம இங்கே எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவரே, நீர் அபிஷேகம் பண்ணினவர் என்ன பண்ணாதீங்க, உங்களோட முகத்தை திருப்பாதீங்க. தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணி உண்மையானால் அதிலிருந்து கொண்டு வந்த ஒவ்வொரு எல்லா வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அவனை வந்து, ஆனால் இப்பொழுது நீங்கள் சொன்னீங்களே, அவனுடைய எல்லா வார்த்தையை கேட்டு சாட்சிகளை கேட்டு ஒவ்வொரு நடத்தையிலும் உண்மையாய் நடக்கிற ஒவ்வொரு மனுஷனை நான் என்ன பண்ணுவேன்? சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுங்க சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? தேவனிடத்தில் அவனை மீண்டும் அதை அர்ப்பணிக்கிறதை இங்கே பார்க்குறோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 14 16 வாசிங்க. 2 சாமுவேல் 7 14 16, 14 15 16. நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய விளாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். தெளிவாக நம்ம வாசிக்கிறதை நம்ம இங்கே கேட்டோம். அப்போ நீ ஒழுங்காக ஆண்டோடைய காரியத்தில் எல்லாவற்றையும் நீ ஒழுங்காக நேர்மையாக ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி நீ வாழ்ந்து வந்தனா உனக்கு என்ன இருக்குது? உன்னுடைய ராஜ்யம் உன் கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கும்? ஸ்திரப்பட்டு இருக்கும். ஆனால் நீ தேவனுடைய வார்த்தை, அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. சவுலை போல் நீ வாழ்ந்தனா என்ன பண்ணுவார்? ராஜ்யபாரத்திலேருந்து எரியப்படுவாய். ஆனால் இங்கே சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம், நீ உன்னுடைய ராஜ்யபாரம் என்ன பண்ணப்படும்? எப்படி தாவீதுக்கு ஸ்திரப்பட்டு இருந்ததோ, எல்லா சத்ருவின் மத்தியில் தாவீதுடைய காரியம் எப்படி ஸ்திரமாய் அவனுடைய ராஜ்யபாரம். நிறைய இடத்துல இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சாமுவேலில் வாசிக்கும் பொழுதோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டு இருந்தது. எல்லாமே தேவன் அவனோடு இருந்து அற்புதமாக அதிசயமாய் நடத்தி வந்ததை இங்கே பார்க்குறோம். அதே போல் தேவன் இங்கே சாலமோனுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து சொல்கிறாரு, எப்படி அவனுக்கு இருந்ததோ அதே போல் உனக்கும் இருக்கும். அப்போ இன்றைக்கு தாவீதின் மூலமாய் சாலமோன் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை போல நாம் கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து எதற்காக நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக எல்லா பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான நிலைகளிலிருந்து அவர் தாண்டி அவர் பட்ட பாடுகள் பிரயாசங்கள் எல்லாம் எதற்காக? நாம் இந்த சந்தோஷமான விடுதலையான ஆரோக்கியமான வாழ்வை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான். நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 2 விதமான நித்தியம் இருக்குது. என்ன? ஒன்று பரலோகத்தில், இன்னொன்று நரகத்தில். நாம் நம்முடைய நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறோம்? ஆண்டவரோடு கூட 1000 வருடங்களாக ஆண்டவருடைய நித்தியத்தில் அவருடைய பரலோகத்தில் அந்த நம்ம நாட்களை கழிக்க போகிறோமா? இல்லை நரகத்தில் நாம் அழுது கொண்டு மரணமே இல்லாமல் நித்தியமாய் அழுது கொண்டே அந்த ஒரு காலத்தில் கழிக்க போகிறோமா? தேவன் இன்றைக்கி நம்மோடு கூட பேசிக்கொண்டு ஒவ்வொரு வாலிபர்களோட ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவன் இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிறார். அப்போது எப்படி அந்த தாவீது மூலமாய் சாலமோன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டானோ, நம்ம கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எல்லாவற்றையும் இன்றைய காலையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு பாத்திரவான்களாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அதை நாம் மனதில் வைத்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த ஸ்டாண்டர்ட், நான் பரிசுத்த வாழ்க்கையோ அந்த வாஞ்சையுள்ள வாழ்க்கையோ, உமக்காக ஏதாவது செய்யணும், உமக்காக நித்திய அந்த நீதியின் ஆடை அணிந்தவனாய், உம்முடைய பரிசுத்தத்தில் தேறினவனாய், பல மக்களுக்கு ஆண்டவரே உம்மை அறிவிக்கிறவனாய், உம்மிடத்தில் வாஞ்சையாய் நாம் காரியங்களை செய்கிறவனாய், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறனா என்று ஒவ்வொரு நாளும் நாம் அதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது.
தாவீது அபிஷேகிக்கப்பட்டான், சாமுவேல் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதே போல் இயேசுவானவர் தாவீதை காட்டிலும் இயேசுவானவர் எல்லாவற்றிலும் அவர் அபிஷேகிக்கப்பட்டார். நாம் அவர் மூலமாக எல்லாவற்றையும் இந்த காலையில் நாம் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம் சரீரத்திற்கு தேவையான சுகம், பலன், ஆயுசு எல்லாவற்றையும் யார் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறோம்? இயேசுவின் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறோம். இதை விசுவாசிக்கும் பொழுது ஒருவேளை இந்த காலையில் வந்திருக்க நம்ம யாராவது சரீரத்தில் ஏதோ ஒரு சுகவீனமோ, ஏதோ ஒரு பலவீனமோ, ஏதோ ஒரு பாடுகளோ, நிந்தையோ, ஏதோ ஒரு காரியம் நம்மை அழுத்துகிறதோ, ஏதோ ஒரு காரியம் நம் தேவனை விட்டு பின்வாங்க செய்கிறதோ, ஆனால் உண்மையாய் நாம் ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையிலேருந்து அப்படியே ஒரு ஜீவனையும், புது பலத்தையும், புது ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது எல்லாமே நான் சொல்கிறதுனால நடந்துராது, நீங்கள் கேட்குறதுனால நடந்துராது, நீங்கள் விசுவாசிக்கிறதுனால மாத்திரம்தான் நடக்கும். ஆமென். எத்தனை விசுவாசிகள் இருக்கீங்க? இப்போ அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். உங்கள் விசுவாசத்திற்கு தக்கதான பலனை தேவன் தருவார். நேற்று கூட அந்த காரியத்தை கேட்டோம். சில நான் முன்பாக கூட இதை குறித்து பேசியிருக்கிறேன். சில நேரத்தில் நாம் பேசும்பொழுது நம்ம ஊழியர்களோ ஏதோ ஒரு காரியத்தை எந்த ஒரு ஊழியனோ எந்த ஒரு விசுவாசியோ உங்கள் வாழ்க்கையில் அவங்க சாதாரணமாக கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். சந்தோஷமாக போங்க, உங்கள் வியாதி உங்களை விட்டு நீங்கிருச்சு, சந்தோஷமாக போங்க, நீங்கள் சுகமாயிட்டீங்கன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்கலாம். அவங்க அதை உண்மையாக மீன் பண்ணி கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பர்சன் என்ன பண்ணியிருப்பாங்க? சுகத்தை பெற்றுக்கொண்டிருப்பாங்க, பலத்தை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அதை அனுபவித்து அவங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிட்டிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதை கேட்ட ரிசீவ் பண்ண பர்சன் அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு அதை அப்படியே பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்போ உங்களுடைய விசுவாசத்திற்கு தக்கதான பலன் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. எத்தனை பேர் உண்மையிலே விசுவாசிங்க? ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ஜீவனை பெற்றுக்கொண்டேன், சுகத்தை பெற்றுக்கொண்டேன், நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், சகலவித ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஆமேன். தேவன் நல்லவர். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இங்கே தாவீது தன்னை எப்படி காட்டுகிறார்? தம்முடைய ஒரு ஊழியக்காரனாகவும் காட்டுகிறார், தம்மை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாகவும் காட்டுகிறார். அதுபோல் இந்த காரியம் எங்கெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுடைய தாவீதுடைய வம்சாவளியில் வந்த இஸ்ரவேலில் யூதாவில் இருந்த எல்லா ராஜாக்களும் அவனுக்கு அடுத்து வந்த எல்லா காரியத்திலும் அவன் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டாங்களாம். தாவீதுக்கு மூலமாகவே இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? அதிக நிச்சயம். ஆமென். கர்த்தர் நம்ம கேட்டது போலவே நம்ம வாழ்க்கையிலே செய்வாராக. அடுத்ததாக 11, 12, 12 வசனங்களை வாசிப்போம். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் அவர் ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கையில் சொல்லிட்டார்னா அது தவற விடவே மாட்டார். அவ்வளோதான். ஆமேனா? இப்போ தான் சொன்ன உங்கள் விசுவாசம் லெவல் அதுக்குள்ளேயே ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்த பாயிண்ட் போகும்போதே லெவல் குறைஞ்சிருச்சு பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரானால், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால், அதை அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ள தெய்வம் அல்லவே அல்ல. அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். ஆமேன். சாமுவேலோட வார்த்தை கூட தரையில் விழுந்து, சாமுவேலோட வார்த்தையே தரையில் விழுவதில்லை என்று சொல்லி அங்கே சாமுவேலை குறித்து சொல்கிறாரு தீர்க்கதரிசி. ஆனால் அதை காட்டிலும் எவ்வளோ வல்லமை உள்ளவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அது சொன்னதை எதற்காக சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் அவரிடத்தில் திரும்பாதான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உடையவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே உங்கள் வாழ்க்கையை பார்த்து பல ஆசீர்வாதங்களை, பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். ஆனால் இதுவரைக்கும் நிறைவேறலைன்னா விசுவாசிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க, விட வேண்டியதை விடுறதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை தாழ்த்து வெறுமையாக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொன்ன வாழ்க்கை ஒவ்வொரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேறும் என்பதை சந்தேகமே இல்லை. அது ஒரு நாளும் அது மாறுகிறதே அல்ல. 13, 14, 15 வாசிக்கும் பொழுது இப்போ ஆண்டவர் நாம் தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்தோம், இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்தோம். இப்போ மூன்றாவதாக சீயோனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். 13, 14, 15.
கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு ம் அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். ம் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். ம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 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 வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது தேவன் எங்கேயோ எதையோ என்ன பண்ணியிருக்கலாம், சூஸ் பண்ணியிருக்கலாம். எந்த ஒரு இந்த உலகத்தில் எவ்வளோ எங்கெங்கேயோ இடம் இருக்குது, எது வேணால் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சூஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சாய்ஸ் என்னவா இருந்திருக்கு? எருசலேம், சீயோனை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போது இது எனக்கு நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம். கொஞ்சம் இந்தியாவை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம்ல? யாருக்குமே அந்த ஆசை இல்லையா? சீயோனுக்கு பதிலாக ஆண்டவர் இங்கே கர்த்தர் இந்தியாவை தெரிந்து கொண்டேன், தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் சொல்லி நம்ம வாசித்திருந்தோம். அது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல? சரி, உங்கள் விருப்பம் இப்படி இவ்வளோ தான் இருந்திருக்கு, அதனால தான் அவர் அங்கே போயிட்டார் போல். அப்போது இந்த லெவலில் நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும் பொழுது, சரி நம்ம அங்கேருந்தே இங்கே வருவோம், இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு பதிலாக சீயோன்லேருந்து வருவோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் சீயோனை தமக்கு விரும்புகிற வாசஸ்தலமாக அவர் முடிவு எடுத்து அதை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாராம், அங்கேயே அவர் தங்கியிருக்கும்படி அவர் விரும்பினார் என்று பார்க்கலாம். அப்போ நம்ம கேட்ட காரியம் போல் இப்போ இது ஒன்றுமே பேர் அறியாத ஒரு எங்கேயோ ஒரு மெசபடோமியாவில் ஒரு சின்ன ஒரு இடத்துலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இஸ்ரவேல் ஒரு சின்ன தேசம். அந்த தேசத்தில் எருசலேமில் சீயோன்லேருந்து என்ன பண்ணுறாராம், அங்கே இந்த உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் அங்கேருந்து உருவாகி என்ன பண்ணுறாரு, இந்த உலகம் முழுவதுமாய் இந்த எவ்வளோ ட்ராமா, எவ்வளோ இந்த 16th செஞ்சுரிலாம் எவ்வளோ படுகொலைகள், இந்த கிறிஸ்தவத்தை அழிக்கும்படியாக எத்தனை பேர், எத்தனை சக்திகள், எத்தனை ரோம அரசாங்கங்கள், எத்தனை டைனாஸ்டி, எவ்வளோ காரியங்கள் இந்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக போராடி 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 எல்லாம் தோல்வி அடைந்து தேவனே மட்டுமா இந்த இஸ்ரவேலை இன்னும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆமென். அப்போ தேவன் இந்த இடத்தை ஒரு விஷயம் வந்து தங்கிட்டாருன்னா அந்த இடத்தை விட்டு போகிறவர் அல்லவே அல்ல. அதனால தான் இந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு பாருங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயம், தேவன் இங்கே வந்து தங்கிட்டார் என்றால் அது அவர் விட்டு வெளியேற அவர் மனமே இருக்காது. கண்டிப்பாக அவர் இந்த இடத்துல கடந்து சொல்லி இந்த தேவன் இந்த ஸ்தலத்தை தெரிந்து கொண்டதுனால அதனால் உண்டான ஆசீர்வாதத்தை நாம் பெறப்போகிறோம் அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்ததுனால எப்படின்னு இருப்பாங்களா, அவர் நிரந்தரமாக அங்கே தங்கி இருக்க போகிறா சொல்லி அவர் அந்த வாக்குத்தத்தத்தை அளித்ததுனால நம்ம வாசிக்கிற இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 21:1 வாசிங்க. இப்படிப்பட்ட இடத்த நீங்கள் எப்படி மாற்றாதீங்கன்னு சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்க பார்க்குறோம். 12 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆமென். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் தங்கியிருக்கிற ஒரு இடத்துல, அவர் ஆளுகை நிரம்பி இருக்கிற ஒரு இடத்துல, அவர் எழுந்து அருளுகிற ஒரு இடத்துல இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களாம், கல்லர் குகையாய் மாற்றி காசுக்காரர்கள் இடமாய் மாற்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது நம்ம முன்ன ஒரு சத்தியத்தை தியானிக்கும் பொழுது இதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அவங்க ஒவ்வொரு ஆஃபரிங்ஸ் என்னது, ஆடு மாடுகள் எல்லாம் தேவனுக்கு பலியிடுவதற்காக ஒவ்வொரு பலியிடும் அங்கே வரும் பொழுது அந்த பலி இடுகிற இடத்துலேருந்து அந்த ஆலயத்துக்கு கொண்டு போகிற இடத்துக்கு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு காரியத்தை வசூலிக்கிற ஒரு அமௌண்ட்டை போட்டு அங்கே இருக்கவங்க வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் பிளேஸாக மாற்றிட்டாங்க அதை. அதனால் ஆண்டவர் இந்த தேவ ஆலயத்துக்குள்ளாக வரும்பொழுது என்ன ஆகுது, கடந்த 2வது வாரம் கூட கிருபா பாஸ்டர் அது குறித்து சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒரு கமர்ஷியல் பிளேஸாக மாற்றினதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறார், கோவப்பட்டு என்னுடைய ஆலயத்தை, நான் தங்கியிருக்கிற ஒரு ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கல்லர் குகையாகவும் இந்த மாதிரி இடமா மாற்றுறீங்களே சொல்லி அந்த வைராக்கியத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுகிறத இங்கே பார்க்குறோம். சரி, இது இம்மீடியட் கான்டெக்ஸ்ட்.
இந்த இந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம். அப்போ ஒரு லார்ஜர் கான்டெக்ஸ்ட்க்கு நம்ம வருவோம்னா, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சபையாகிய இந்த கட்டிடமாகிய இந்த தேவாலயம் மாத்திரம் இல்லை, நாம் எல்லோரும் யார்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதை குறித்து தான் கடந்த வாரம் முழுவதும் நம்ம சத்தியத்தை கேட்கிறோம். அப்போ இந்த தேவாலயமாக இருக்கிற நமக்குள்ளாக நாம் என்னென்ன காரியத்தை செய்கிறோம்? தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவன் தங்கக்கூடாதபடிக்கு, தேவனே நம்ம இடத்த விட்டு வெளியே நம்ம அகற்றி வெளியே அவரே இருக்க முடியாமல் வெளியே போகிற அளவுக்கு நம்ம என்னென்ன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம்? உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயம் இந்த காலை வேளையில் ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாமல், ஒரு பாவ பழக்கமோ இல்லை ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கலோ, இல்லை மறைமுகமாகவோ தெரிந்தோ குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு காரியத்தை தேவனுக்கு மறைவாய் வைத்து செய்து கொண்டிருப்பீங்க நீங்கள் நினச்சி கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு விஷயம் நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கோம். ஆண்டவரே, என் ஆலயம் உம்முடைய, என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயம், உம்முடைய தேவ ஆலயம், நீர் தங்கி வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம், அதில் நீர் நிரந்தரமாய் தங்கும்படியாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் நம்ம தான் நம்முடைய வாழ்க்கை முறையினால் என்ன பண்ணுறோம்? அவரை வெளியே அனுப்பிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு தேவன் என்ன பண்ணார்? அங்கே இருக்கிற எல்லா காசுக்காரர்களையும் வெளியே அனுப்புனார். இன்றைக்கி நம்மளே ஆண்டவரை வெளியே அனுப்பிச்சிடுறோம். நிதானித்து கொள்ளுங்க. நான் எதுவுமே ரொம்ப அதிகமாக இதை குறித்து நான் சொல்ல முடியும். நீங்கள் ஆண்டவர் என்னென்ன காரியத்தை வாழ்க்கையில் விரும்புகிறார், அவர் இப்போ பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் எதை உங்கள் மனசில் உங்கள் சுட்டி காட்டுகிறாரோ, இந்தந்த காரியம் எனக்கு பிரியம் இல்லை சொல்லி என்னென்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரோ, பிற குறித்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, பிறகு விரோதமாக செயல்படுகிறதா இருந்தாலும் சரி, இச்சகம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, என்ன காரியமோ, தேவ தூஷணமோ, தேவனுக்கு பிரியதமாய் வார்த்தையினாலேயோ சிந்தையினாலேயோ செய்கையினாலேயோ என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு விஷயம் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி நாம் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து நாம் நம்மை வெளியே வரும் பொழுது தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை 15வது வசனத்தில் நம்ம வைத்திருக்கிறார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கு வாசம் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஒரு ஏழைக்கு ஒரு அப்பம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவனோட லைஃபே அதில் தான் இருக்குது. ஒரு ஏழைக்கு ஒரு அப்பம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குமோ, தேவன் நமக்கு அன்றண்டா ஒவ்வொரு நாளுக்கு தேவையான அப்பத்தை தந்து தேவன் நம்மளை வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஏதாவது ஒரு காரியம் ஒன்று இது மாத்திரம்தான், இது மட்டும் எனக்கு நடந்துட்டா போதும், நான் வாழ்க்கையில் நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அவரே தேவனாக இருந்து எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்து, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் செய்யுங்க. எப்படி சாலமோன் தாவீதை மேற்கோள் காட்டி எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, அதே போல் நாம் கிறிஸ்துவை மேற்கோள் காட்டி எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது ஏதோ ஒரு குறைவு நிறைவு மாத்திரம் இல்லை, அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்ம நிரப்ப போகிறார். இன்றைக்கி சில பேர் ஒரு அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூட என்ன பண்ணுறாங்க, எனக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நிறைய ஆசீர்வதித்தா கூட சில பேர் கண்டுபிடும், ஆண்டவரே நிறையலாம் வேணாம், அன்றண்டை உள்ள அப்பம் கொடுத்தாலே போதும் அப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் தேவன் தான் நம்மளுக்கு தரப்போகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமோ, அது கொஞ்சமான ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அது அதிகமான ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, கொஞ்சத்துக்கும் அவர் தான் தேவன், அதிகத்துக்கும் அவர் தான் தேவன். ஆமென். வாஞ்சித்து உண்மையாய் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அப்படியாய் எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் பூரணமாய் மகிமையாக அவர் நிறைவாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். 16 18 வரையும் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு இதுவரைக்கும் நம்ம கேட்ட சத்தியத்தில் எல்லாவற்றிலும் நம்மை நிதானித்து ஆராய்ந்து வரப்போகிறோம். அப்படி வரும்பொழுது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையோடு கூட இன்றைக்கு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 16 வாசிங்க. அதில் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள்.
அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு மிகவும் கெம்பீரிப்பார்கள். தேவன் நமக்கு ரட்சிப்பை உடுத்தும் பொழுது நம் கெம்பீரிப்பின் சத்தத்தை கேட்டு புறஜாதிகள் நம்மை கண்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு கெம்பீரிப்பின் சத்தம் கேட்கும் பொழுது எல்லாரும் ஏகமாய் பார்ப்பாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ நம்மை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் சொல்லி நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் காணத்தக்கதான தேவன் நம்ம வாழ்க்கையை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதை காட்டிலும் அடுத்ததாக வருகிற இந்த 3 ஆசீர்வாதங்களை தேவன் இங்கே வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் செய்து அவர் உங்களை திருப்தியாய் அனுப்ப போகிறார். நான் வாசிக்கிறேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் ஒரு அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற 3 ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? கொம்பு, விளக்கு, கிரீடம். இங்கேருந்து ஒரே ஒரு ஆமீன் தான் வந்தது, அவங்களுக்கு மாத்திரம் கொடுங்கப்பா. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். தேவன் தாவீதுக்காக பிரத்யட்சமாக ஒரு கொம்பை என்ன பண்றாராம்? முளைக்க பண்ணுகிறாராம். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஆண்டவர் நமக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு எல்லாருக்கும் ஆசை என்னது? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு ஆசை? கிரீடம். ஆண்டவர் உங்கள் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மகிமையான கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த 3 காரியமும் எதை குறித்து சொல்கிறது சொல்லி நம்ம தியானித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கொம்பை குறித்து பேசும் பொழுது கொம்பை பலத்துக்கு ஈடாக அவர் பயன்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் நீக்கி உங்களை பலத்தால் இடை கட்ட போகிறார். உங்களை பார்க்கிறவர் இனிமேல் ஒரு பலவீனமான பாண்டமாக அல்ல, பலமுள்ளவராக உங்களை பார்க்க போகிறார்கள். இனிமேல் உலகத்தின் மக்கள் உங்களை சாதாரணமாக ஏறி மிதிச்சுட்டு போகவே முடியாது. உலகத்தில் இருக்கிற மனுஷ சத்துருக்களோ சரி, இல்லை ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக இருந்தாலும் சரி, இனிமேல் உங்களை மேற்கொள்ளுக தேவன் எந்த ஒரு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்களை கொண்டு ஒரு கொம்பை அவர் முளைக்க பண்ணி விட்டார் என்பதற்காக விசுவாசிக்கிற மாத்திர கரங்களை ஊற்றி ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆண்டவர் எனக்காக ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தி விட்டதுக்காக நன்றி அப்பா, எனக்காக நீ ஒரு பெரிய காரியத்தை செய்து விட்டதுக்காக நன்றி அப்பா. ஆமேன், ஆமேன். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்ததாக பார்க்க ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்கிறார். ஒரு விளக்கை என்றால் ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவான ஒரு காரியம். எங்கெங்கெல்லாம் ஒரு விளக்கு இருக்குதோ அங்கே இடத்துல என்ன இருக்கும்? ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை வாழ்ந்த விதத்தில் ஏதோ ஒரு காரியம் வாழ்ந்தோம், போனோம், வந்தோம், என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனால் இன்றைக்கிலே ஆண்டவர் ஒரு தெளிவை உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். இனிமேல் நீங்கள் செய்கிற காரியத்தில் தெளிவாய் ஆண்டவர் என்ன செய்ய உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை மாத்திர செய்யும்படியான ஒரு தெளிவை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இனிமேல் தேவையில்லாத காரியங்கள் உங்களை சிந்தையை அலக்களிக்கிறதோ உங்களை மனதை வாட்டுகிறதோ எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஆண்டவர் ஒரு தெளிவை, ஆண்டவரே எங்களுக்கு தெளிவை கட்டளையிட்டதுக்காக நன்றி என்று சொல்கிற மாத்திர கரங்களை உயர்த்தி ஒரு அழியிலே சொல்லுவோம். ஆமேன். அது மாத்திரம் இல்லை, இந்த விளக்கை குறித்து பேசும் பொழுது தாவீதுக்கு இந்த வார்த்தை இங்கே வாசிக்கும் பொழுது பல இடத்துல அவன் கொம்பை அவனுக்கு கட்டளையிட்டிருக்கேன்னு சொல்லி தாவீதை குறித்து நிறைய இடத்துல இங்கே வாசிக்க பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது அதை எதை குறித்து இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸர் சொல்லுவாங்க, சக்சஷன். அடுத்து இப்போ தாவீது முடிச்சாச்சு, தாவீதுக்கு அப்புறம் இந்த விளக்கை ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? சாலமோன் இடத்துல கொடுக்குறாரு. அப்போ அடுத்ததாக
இதை எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய, இந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையாக செய்யக்கூடிய, ஆண்டவருக்காக பல எதிரிகளை வீழ்த்தக்கூடிய, ஆண்டவருக்காக சத்துருவின் கோட்டையை அழிக்கக்கூடிய வல்லமைகளே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுவோம். ஆமென். இந்த பெரிய வல்லமையை பற்றி கொண்டு அதை இன்னும் அடுத்த நம்முடைய ஜெனரேஷனுக்கு எடுத்துக்கொண்டு, நம்முடைய சந்ததிக்கு எடுத்துக்கொண்டு சென்று அதை வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய வல்லமையை, அந்த சக்சஷனை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். 1 ராஜாக்கள் 11:36 வாசிங்க. அதே போல் 15:4. 1 ராஜாக்கள் 11:36. என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரருக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். பார்த்தீங்களா, ஒரு விளக்கு இருப்பதற்கு எதுக்கு கொடுக்குறாங்களா? அடுத்து ஒரு கோத்திரத்தை கொடுக்கறதுக்காக ஒரு விளக்கு கொடு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு விளக்கை கொடுக்குறாருன்னா அடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாருன்னு ஒரு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? இது வரைக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு விளக்கை, ஆண்டவரே இது வரைக்கும் எனக்கு கொம்பை குறித்து நான் நிறைய இடத்துக்கு கேட்டிருக்கேன். ஆண்டவர் இப்போ எனக்கு ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்திருக்கீங்க, நான் கேட்குறேன்ப்பா. இதுக்கு அடுத்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்திருக்கீங்க, ஒரு நன்மையை வைத்திருக்கீங்க. நான் அதை பெற்று இந்த உலகத்தில் ஆண்டவர் என் குடும்பம், என்னுடைய சபை, என்னுடைய எல்லாவும் மேலோங்கி வரப்போகுதுன்னு விசுவாசிக்கிற மாத்த கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் தேவன் ஒரு பெரிய ஒரு வல்லமையை கட்டளையிட போகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார், ஒரு தெளிவை கட்டளையிட போகிறாரு. பிசாசு நம்மை மேற்கொள்வது அல்ல, இனிமே நாம் ஜெயாலியர்களாக நிற்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக பார்க்கிறோம், என்ன காரியம்? சத்தமா சொல்லுங்க. கிரீடம். இந்த கிரீடம் என்று சொல்லும்போது யார் அணிவார்கள்? ராஜாக்களும் ராணிகளும் அறிவார். அப்போ இங்க இருக்க ராஜாஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கிரீடம் வெறும் ஒரு அதிகாரத்தின் கிரீடம் மாத்திரம் அல்ல. அதிகாரம் கண்டிப்பாக உண்டு, அந்த கிரீடம் இருக்குது, அதோட வேல்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கிரீடம் வைத்திருக்க ஒரு மேன்மையான ஒரு காரியம், அவங்களுக்கு அதுக்காக வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இருப்பாங்க, ராஜரிகம் இருக்கும், எல்லா காரியங்களும் அந்த மனுஷனுக்கு அடிமைப்பட்டு எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த அதிகாரம் மாத்திரமல்ல, இந்த கிரீடம் எதையும் குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது தாவீது வளர்ந்த இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கொம்பை அவருக்காக ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு, ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மகிமையான ஒரு கிரீடத்தை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கிரீடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த காரியம் எல்லாம் அவனோட வாழ்க்கையில் எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா, நான் முன்பாக சொன்ன ஆண்டவருக்காக அவனுடைய வாஞ்சை, ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், ஆண்டவருக்காக பரிசுத்தம் உள்ள எத்தனையோ விதத்தில் நாம் தாவீது உங்கள் வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். நான் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்க விரும்பலை. தாவீதோட வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் எல்லா பிரச்சனையும் மத்தியில் அவன் கடந்து போனால் எல்லாம் உண்மைதான். ஆனால் அதன் மத்தியில் அவனை ஆண்டவர் என்னென்னு சொன்னார்? தன் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நாமும் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்கும்படியாக நாம் ஓட போகிறோம். ஆமென். ஒருவேளை தாவீது கட்ட வேண்டிய இடத்துல தாவீது கட்டாமல் தாவீதுடன் மூலமாய் சாலமோன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறது போல, தாவீது ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் தாவீது என்ன பண்ணல? நீ கட்ட வேண்டாம், யார் எனக்காக கட்டணும் ஆலயத்தை? சாலமோன் கட்டணும் என்று சொன்னாலும், ஆனால் இங்கே கிறிஸ்துவின் மூலமாய் எந்த ஒரு கரைதிரை இல்லாத ஒரு பாத்திரம் யார்? கிறிஸ்துவின் மூலமாக தேவன் சகல ஆசீர்வாதத்தையும் அவர் மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார். அவர் தந்ததினால எந்த ஒரு தாவீதுக்காச்சும் கொஞ்சம் குறை இருந்தது, ஏன்னா அந்த ஆலயத்தை கட்ட முடியலையேன்ற ஒரு குறை இருந்திருக்கும். ஆனால் நமக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை பாருங்க. ஏன்னா நம்மை அழைத்தவர், நமக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்துவாகிய அவர் பரிபூர்ணம் உள்ளவர் என்பதனால அவர் மூலமாய் நாம் பெறுகிற எல்லாமும் எப்படி இருக்கும்? அது பரிபூர்ணம் உள்ளதாகவே, எந்த ஒரு குறை இல்லாமல், எந்த ஒரு கரைதிரை இல்லாமல், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ போகிறோம். அதனால் நம்ம இன்னைக்கு வந்திருக்க நமக்கு தேவன் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு 3 ஆசீர்வாதம். நமக்காக உங்களுக்காக ஒரு கொம்பை தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார், உங்களுக்காக ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தி விட்டார், உங்களுக்காக
ஒரு மகிமையான பரிசுத்தமுள்ள ஒரு கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். இனிமே அந்த கிரீடத்தை அணிந்து கொண்டு நீங்கள் போகும்பொழுது ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம், ஒரு அதிகாரமுள்ள ஒரு ஜீவியம், எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜீவியம், அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எல்லோரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நம்மோடு பேசின தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் எந்த நோக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை பேசினாரோ, எந்த நோக்கத்தோடு நம்ம இந்த ஆசீர்வதித்தாரோ, நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மையை செய்திருக்கீங்க, இந்த கிறிஸ்துவின் மூலமாக நான் எவ்வளோ நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த நன்மைகளுக்காக, நான் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, நான் கேட்ட சத்தியத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, அந்த தாவீதை போல நான் ஆண்டவரே ஒரு பேஷனேட் லைஃப், ஒரு ஆண்டவரே வாஞ்சையுள்ள ஒரு வாழ்க்கை, உமக்கு அடுத்த காரியத்தில் ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவர் நாங்கள் வாஞ்சையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, உமக்கு அடுத்த காரியத்தில் ஊழியத்திலையும் சரி ஆண்டவர், நான் எடுக்கிற பிரயாசத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நான் ஒரு சாதாரணமாக என்னுடைய 50% ஒரு 25% எதுவுமே கிடையாது, என்னுடைய 100%க்கு மேலே உமக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் நான் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. இதுவரை ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை அவங்க வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு, எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரு, எத்தனையோ விதங்களை ஆண்டவர்களை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறாரு. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவர். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஜாதியை நாங்கள் எங்களுக்கு நீ ஆயத்தப்படுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எதிர்காலத்தில் ஒரு பெரிய நன்மைகளை நீ ஆயத்தப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மகிமையான ஒரு கிரீடத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லி உளமாற தேவனை வாழ்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல பலனுக்காக, ஆண்டவரே கொம்பை எங்களுக்காக முளைக்க பண்ணதுக்காக நன்றி, எங்களுக்கு தந்த நல்ல விளக்குக்காக நன்றி, நீரே எங்களுக்கு அது வெளிச்சமாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்மைகளை தரப்போகிறேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்த நல்லவர் ராஜரீக கிரீடத்துக்காக, மகிமையுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கிரீடத்திற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் மாத்திரம் நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாதே, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாதே. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாதே, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாதே. நன்மைகள் செய்பவர்
நன்மைகள் செய்பவர், மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர், மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி நன்றி நன்றி, சேர்ந்து சொல்லுவோம் நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும், என் நிலை மாறினாலும், உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி 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 நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் அவர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கீங்க? நம்மை கொம்பை உயர்த்துகிற தேவன், சந்தோஷத்தோடு பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் அருளை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். ஒரு விசை கொம்பை, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து சொல்லுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாதே. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள, என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, தகப்பனே நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லும் வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை. சொல்லுவோம் புலம்பலை, என் புலம்பலை மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி
மாத்திரம் மீந்திருக்க பாகாலி தடைகளை விசுவாசத்தோடு ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலி தடைகளை நிறுத்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் ஜெபிக்க 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 அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் அக்னியாய் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நெருப்பாய் இறங்கிடும். நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நெருப்பாய். சேர்ந்து சொல்லும், சேர்ந்து கேட்போம். ஆவியே 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 ஆவி அசைவாடும் அசைவாடும் எங்கள் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே 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 இயேசுவே நீர் எழுந்தருவீராக. எங்களுக்காக கொம்பை உயர்த்துகிறவரே. ஆமென். நெருப்பாய் நெருப்பாய் உணவுகிறவரே. நெருப்பாய் பதிலளிக்கிறவரே. அக்கினினால் பதிலளிக்கிறவரே. நீர் நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே. ஆவியே 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 அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இயேசுவே அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஓ அசைவாடும் எங்கள் அக்கினி. ஓ அசைவாடும் எங்கள். சேர்ந்து கேட்போம். ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. சொல்ல ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அக்கினி அபிஷேகம் உமக்காய் எழும்பிட. ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட. ஆமென். எங்கள் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 அசைவாடும் எங்கள் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவாடும் நீர் அசைவாடுவீராக. அக்கினியாய் பதிலளிக்கிறவரே அசைவாடுவீராக. அப்பா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஓ எம்மை அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் எல்லா கனமும் கரங்களை தட்டி அந்த இயேசு என்ற நாமத்தை ஒரு மாத்திரம் உயர்த்தி
எங்கள் போற்றுதலுக்குரியவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எங்களுக்காக ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தினவர், விளக்கை ஆயத்தப்படுத்தினவர், மகிமையான கிரீடத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி எங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வமே, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. உமக்கே மகிமை வர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.